ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஒரு வழியா ஏப்ரல் மாதம் முடிஞ்சு தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மே மாதத்தோட முதல் திங்கட்கிழமை வந்துருச்சு. இன்னைக்கு நாம மார்க்கெட்டுக்கு எடுத்திருக்க லெவல்ஸ் 24,414, 24,230, 23,866, 23,685. நல்ல ஒரு பெரிய ரேஞ்ச் தான் நாம எடுத்திருக்கோம். இந்த ரேஞ்சை தாண்டி இந்த லெவல்ஸ் அப்படின்றத தாண்டி மார்க்கெட் 23,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா திரும்ப ஒரு டவுன் சைடில் நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 23,900 இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 24,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். நம்மளுக்கு முதல் நாளோட ஹை அப்படின்றது 24,059 அங்கே இருக்கு. ஸோ அதுக்கும் மேலே நின்று 100க்கும் மேலே நின்று நமக்கு ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாகணும். இந்த 100க்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா அடுத்த நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஏரியா கிட்டத்தட்ட ஸ்பாட்டில் ஏற்கனவே இருக்கிற லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளோட ஹை, புதன்கிழமையோட ஹை 24,334 அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு செல்லருக்கு எப்பவுமே அவங்க ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ புக் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னாவே மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது கிடைச்சாகணும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது முதல் நாளோட ரேஞ்சை விட்டு வெளியே வரணும். ஒன்று முதல் நாளோட ஹைக்கு மேலேயோ இல்லை முதல் நாளோட லோக்கு கீழேயோ ட்ரேட் ஆகணும் ஸ்பாட். இதை மாதிரி ட்ரேட் ஆனால் மட்டும்தான் செல்லர் அவங்க பொசிஷனில் க்ளோஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதை தாண்டி ஒரு செல்லர் அப்படின்றவன் நம்ம பேசுறது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடர். இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் ஆஃப் கேபிட்டல் ஒரு 70% வச்சுக்கோங்களேன். இது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அந்த சைடில் தான் இருக்கும். என்னதான் கால் புட் ஒரே மார்ஜினை வச்சு உங்களால செல் பண்ண முடியும் அப்படின்னாலுமே அவங்களோட 70% ஆஃப் கேபிட்டல் ட்ரெண்ட் என்னவோ அந்த சைடில் தான் இருக்கும். ட்ரெண்டை தாண்டி இன்ட்ராடேல நடக்கிற விஷயங்களுக்கு தான் ஒரு 30% கேபிட்டலை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முக்கியமா என்ன நடந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற விஷயம் தெளிவா தெரியும். அதை தாண்டி மார்க்கெட்ல ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர், அதாவது அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றது கிடையாது அப்படின்றது அவனுக்கும் தெரியும். ஸோ மார்க்கெட் எப்படி ஸ்பாட் எங்க இருக்கு, ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் வச்சு அவன் என்ன பண்ணணும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது, ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இருக்க போகிறது ஒரு 4-5 டேட்டா தான். ஓப்பன் ப்ரைஸ் இருக்க போகுது, ஹை இருக்க போகுது, லோ இருக்க போகுது, முதல் நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்க போகுது. இதில் கால் புட்டுன்னு தனித்தனியாக ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கால் புட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்டு நடுவில் சென்டராக ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்க. அந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரைக்குக்கு தான் காலும் புட்டும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. இதில் யார் யாரோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுறா, யார் யாரோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகுறா இப்படின்றத வச்சு நீங்கள் கண்டினியூஸாக நேற்று என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இப்படின்ற மாதிரியில் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணீங்க, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன நடந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்குது, இல்லை என்ன நடந்தால் ட்ரெண்ட் கண்டினியூஷன் கிடைக்குது, என்ன நடந்தால் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, முதல் நாளோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சு எடுத்துக்க முடியும். ஒரு செல்லர் இதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்காத வரையும் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் இந்த லெவல்ஸில் ஸ்பாட் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம சொல்லியிருக்க இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் யாரை ஐடிஎம்மாக வச்சுருக்காங்க, யாரை ஓடிஎம்மாக வச்சுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. மார்க்கெட் ரெண்டு பேரோட ப்ரைஸும் ஈவன் ஆகி
அதுக்கப்புறம் யார் யாரோட லோக்கு கீழே போறா, இல்ல யார் யாரோட ஹைக்கு மேல போறா, இப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பொறுத்தவரையும் இருக்கிற ஒரே 100% விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் 0 ஆகணும். ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு அவங்களோட ரியல் வேல்யூ என்னவோ அதை தான் கொடுக்கணும். ஸோ என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ரைக் 0 ஆகும்? ஆப்பனண்டோட லோக்கு கீழவே ஒருத்தன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா 0 தான். என்ன நடந்தாலும் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவன் லோக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரையும் ஆப்பனண்டோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரையும் அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான். ஸோ நேத்து ஒரு ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது இப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. செல்லருக்கு நேத்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாதான் வேலை அப்படின்னா ஒரு பையருக்கும் அதே மாதிரி விஷயம்தான். செல்லர் என்ன பண்றான் அப்படின்றத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ற இடத்துலயோ இல்ல ஆட் பண்ற இடத்துலயோ மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றத நாம எதிர்பார்க்கணும். எப்பவுமே ஒரு ட்ரேட் அப்படின்றத எடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர் ரொம்ப நேரம் நிக்கிறேன், நான் ஃபுல் மார்க்கெட்டையும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லா நாளும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு என்ன தேவை, ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வெளியே எந்திரிச்சு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். ஓகே, அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.